கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 55வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. சில பேர் நினைப்பாங்க, இவளுக்கு என்னப்பா, இவளுடைய வாழ்க்கையில் இவளுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, இவள் நல்லா இருக்கிறா, இவளுக்கு ஒரு நல்ல கணவர் கிடச்சிருக்காங்க, இவளுக்கு ஒரு நல்ல பிள்ளை கிடச்சிருக்கிறாங்க, இவள் நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளை பார்த்து பேசுவாங்க. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மை ஆண்டவர் யாருக்குன்னே படித்து வைத்ததுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் வளருவேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்போ இந்த காரியத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் என்று சொல்லி நம்ம அநேக நாட்களாக நம்ம கலங்கி கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆல்ரெடி நம்மளை ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டாங்க. இனி படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம நம்பணும். எனக்கு ஆண்டவர் இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க, அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு தருவாங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்க வேண்டும். தேவனிடத்தில் ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருவாங்க. எல்லா காரியத்திலையும் நம்ம ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கும்போது ஆண்டவர் எந்த காரியத்திலையாவது நம்மளை வெட்கப்படுத்தி பார்ப்பாங்களா? தாய் தன் தகப்பன் பிள்ளைகளை கைவிட்டாலும் கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை கைவிட மாட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, விலக மாட்டாங்க. அதனால் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஆல்ரெடி மேன்மைப்படுத்தி வைத்துட்டாங்க. இனி படுத்துகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நினைத்துட்டாங்க. இனி உங்களுக்கு ஆசீர்வாதம் எந்த குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.